வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 2026 வருஷம் கன்னி ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி அவங்க எல்லாமே கால்குலேட் பண்ணி கொஞ்சம் நிதானமாக வேலை செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் அவங்களுக்கு சூப்பரான சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக வேலை செய்யணும். ஒரு வாட்டி 2 வாட்டி யோசனை பண்ணி எல்லாத்தையும் பிளான் பண்ணி வேலை செய்கிறது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது நல்லபடியான ஒரு முன்னேற்றத்தை தரும். வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா, இவங்களோட கரெக்டாக பின் பண்ணி வேலை செய்கிற ஒரு விஷயம் நல்லபடியாக அவங்களோட உயர் அதிகாரிகள்லாம் பாராட்டுவாங்க. அது இவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷனில் இல்லைன்னா மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, ஐடியில் இருக்கிறவங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல காலமாக இருக்க போது இந்த ஜனவரி மாதம் பொறுத்தவரையில். நிரந்தர வேலைவாய்ப்பு பார்க்குறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, மேலதிகாரிகளோட நம்பிக்கையோடு இவங்க அதிகரிக்கிறதுக்கு வேலை செய்கிற இடத்துல அதிகமான வாய்ப்பு இருக்குது. வேலையோட யோசனை ஏதாவது அட்வான்ஸ் பண்ணணும், இந்த பிளான் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு அசஸ்மெண்ட்டெல்லாம் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இவங்களோட சுப்பீரியரெல்லாம் நல்லபடியாக இவங்க பரவாயில்லையா சூப்பராக இருக்கே அப்படின்னு பாராட்டு செய்வாங்க. திட்டமிட்டு சரி பார்த்து வேலை செய்கிறது இவங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தர்றதுக்கு இந்த ஜனவரி மாதம் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பாகவே இருக்குது. தேவையற்ற கவலை பக்கத்தில் இருக்கிறவங்கள பற்றி ரொம்ப அதிகமாக பேசாமல் இருக்கிறது இவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கக்கூடிய விஷயங்கள். பணம் நிலையான வருமானம் இருக்கும். ஜனவரி மாதம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் நல்லபடியாக வந்துட்டுருக்கும். அதில் எந்த தடத்தரவுலாம் வரத்துக்கு வாய்ப்பில்லை. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸு இல்லைன்னா ஸ்கூல் காலேஜ் அந்த மாதிரி கல்விக்காக ஒரு சின்ன சின்ன செலவு செய்கிறது இருக்கும். வண்டிகள் சின்னதாக ரிப்பேர் பார்க்குற செலவு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறிய முதலீடு அதாவது சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது நீங்கள் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது இந்த மாதம் கண்டிப்பாக செய்யலாம். அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கும். கடன் மட்டும் நீங்கள் இந்த மாதம் வாங்கணுன்னு எதுவும் நீங்கள் நினைக்காதீங்க. அதே சமயத்தில் யாருக்கும் ஜாமீன் போடணும் அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை உருவாக்கி கொடுத்துரும். குடும்ப உறவுகள் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா, உங்களோட நீங்கள் எதுனா சொல்கிறீங்க, இது பண்ணலாம் அது பண்ணலான்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கு உங்கள் குடும்பத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். ஒரு நல்ல மதிப்பு அதனால் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னென்னா, உங்களோட தாய் வழி உறவினர்கள் மூலம் எப்படி உங்களுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களை குறை சொல்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க. பட் அதை பற்றி நீங்கள் கவனம் வைக்காதீங்க. அதை பற்றி நீங்கள் கவலை இல்லாமல் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். திருமணம் ஆனவங்கள் பொறுத்தவரையில் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உட்காந்து நிதானமாக பேசுனீங்கன்னாவே உங்களுக்கு அதுக்கான முடிவு ஏற்பட்டுரும். அதை பற்றி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட இல்லை ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட இது மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனிச்சிக்கோங்க. திருமணம் ஆகாதவங்களை பொறுத்தவரையில் நல்ல வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் அதை செய்யலாமா வேண்டாமா, இதை நம்ம பார்க்கலாமாங்கிறதுல மட்டும் நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிப்பீங்க. அது இல்லாமல் கொஞ்சம் யோசனை பண்ணி டக்குன்னு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி பார்த்துக்கோங்க. ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் வயிற்றில் உங்களுக்கு ஜீரணம் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்கள். குடல் தொடர்பான பிரச்சனைகள்லையும் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதிகமான கவலை உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பாகிடும். இதனால் என்னென்னா, கரெக்டான டைமில் சாப்பிடுங்க, நல்லா தியானம் பண்ணுங்கள், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. அது உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு ஆரோக்கிய முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். புதன் ஆதிக்கம் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால புதன்கிழமை விஷ்ணு பகவான் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். விஷ்ணு பகவான் இல்லை பெருமாள் கோவிலுக்கு துளசி அர்ச்சனை பண்ணி நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். தொழில் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது இந்த மாதம். அதுக்கான பணவரவு கொஞ்சம் நிதானமாக வரும். அதை பற்றி கவலை எதுவும் வைக்காதீங்க. குடும்பத்தில் ஒரு நல்ல ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம்தான். எந்த ஒரு கவலையும் நீங்கள் வைக்க வேண்டியதில்லை. திட்டமிட்டு நீங்கள் வேலை இதை பண்ணணும் இப்படி பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கவலை மட்டும் கொஞ்சம் படாதீங்க. அதை குறைச்சிக்கோங்க. கவலை குறைக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும். பண விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. தேவையற்ற யாருக்கும் கடன் கொடுக்கறதோ இல்லைன்னா கடனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ அது மட்டும் பண்ணாதீங்க.
சாப்பிடும்போது நல்லா சாப்பிடுங்க. கரெக்டாக கன்னா பின்னான்னு இந்த ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடாதீங்க. அது கொஞ்சம் இந்த மாதம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கிறதுல கொஞ்சம் தடை பண்ணிடும். ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சுபமாக கடந்து செல்லலாம். ஒரு நல்ல மாதம் தான் இந்த கன்னி ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் இந்த ஜனவரி மாதம். இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நல்ல விஷயம் இதை நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை கேட்டிருக்கீங்க. இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது எனக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிகவும் ரொம்ப நன்றி. வணக்கம்.